இதுதான் தட்டைப்பயிர் காய்ங்க. இதில் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேங்க. அம்மா பாருங்க நறுக்கிட்டு இருக்காங்க. பொடி பொடியாக நறுக்கணுங்க. பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதுவும். இது எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாங்க. மோர் குழம்புக்கு தொட்டுக்கங்க, செஞ்சு காட்டுறேங்க. தட்டைப்பயிர் காய் பொரியல் செய்கிறதுக்கு கார பொரியலுங்க. இதுக்கு கடுகு அரை ஸ்பூன், உடச்ச உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், சோம்பு தட்டினதை அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு, அப்புறம் இப்போ கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. நல்லா வணக்கி கொடுங்க. வெங்காயம் வணங்கினோன்னே ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சது, 1/4 மணி நேரமாக ஊற வச்சது சேர்த்து வணக்குங்க. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. கடலைப்பருப்புக்கு பதிலாக பச்சை நிலக்கடலை வாங்கி ஊற வச்சு சேர்க்கலாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் தட்டைப்பயிறு கழுவி நறுக்குனது சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி கொடுங்க. உப்பு இதிலே போட்டு விட்டாச்சு. கடைசியில் தான் மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. இப்போது இதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. மூடி போட்டு வேக வைங்க. 5 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. திறந்து திரும்ப மூடி போட்டு வேக வைங்க. மூடி போட்டு வேகட்டுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. 1/4 வெந்துருச்சுங்க. இப்போ திறந்து விட்டு தண்ணி இழுக்கிற அளவுக்கு வேக விடுங்க. கொஞ்சம் ஹையில் வைங்க. தண்ணியெலாம் இழுத்தோன்னே ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தூள் இதெல்லாம் சேருங்க. இப்போ நல்லா கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தட்டைப்பயிறு காய் பொரியல் ரெடிங்க. கார பொரியல் ரெடிங்க.